சீன கடற்படையின் மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஃபுஜியான், ஆப்ஷன் பி லியோனிங், ஆப்ஷன் டி சாண்டாங், ஆப்ஷன் டி ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், ஆப்ஷன் இ இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ இதற்கான சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுஜியான். ஸோ சீன கடற்படையின் ஒன்றாவது விமானம் தாங்கி கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா லியோனிங். ஸோ இரண்டாவது வந்து சாண்டாங். ஸோ மூன்றாவதா இருக்கக்கூடிய இந்த விமானம் தாங்கி கப்பலின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மின்காந்த முறையில் விமானத்தை இயக்கக்கூடிய வசதி இந்த போர்க்கப்பல்ல வந்து இருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜெரால்டு ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த விமானம் தாங்கி கப்பல்லையுமே இந்த மின்காந்த முறையில வந்து விமானத்தை அனுப்பக்கூடிய அந்த சிறப்பு வசதி இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. ஒன்று வந்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல். ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது இந்தியாவிலே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாக உள்நாட்டிலே சொந்த தயாரிப்பிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த்.